மதுரை வடக்கு தொகுதியில் சீமான் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். ஓட்டுக்கு 2000 திருட போறேன், அதுக்கு முன்மரமா இந்த 2000 வச்சுக்கிறேங்க. இதை எப்படி என் இன சொந்தங்கள் சகித்துக் கொள்கிறார்கள்? எப்படி மானத்துக்காக உயிரை விட்ட இனம் எப்படி இப்படி மானம் கட்டு போனோம்? கொடுத்து 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 வாழ்ந்த இனம் ஏன் இப்படி கையேந்தி நிக்குது? என்ன இல்ல பிரச்சனை? காடு இல்லையா? மலை இல்லையா? கரும்பு விளையிலையா? தென்னை விளையா? பனை இல்லையா? சோளம் கம்பு விளையிலையா? மாடு இல்லையா? ஆடு இல்லையா? எருமை இல்லையா? கோழி இல்லையா? எல்லாம் தான் இருக்கே. அப்புறம் ஏன் வறுமை இருக்கு, ஏழ்மை இருக்கு, வயிறு நிறைய பசி இருக்கு? என்னதான் பிரச்சனை? என்னதான் பிரச்சனை? ஒரு மிக்சி கிரைண்டரோட நம்மளால வாங்கிக்க முடியாது. எப்படி ஏமாற்றி வச்சிருக்காங்க? இந்த முறை ஆட்சிக்கு வந்தால் 8000 டோக்கன். ஐயா எடப்பாடி 10,000 கொடுக்கிறேன், பிரிட்ஜ் கொடுக்கிறேன், 1 லிட்டர் எண்ணெய் கொடுக்கிறேன், 1 கிலோ பருப்பு கொடுக்கிறேன், கொஞ்சோண்டு விஷம் கொடுக்கிறேன், குடித்து விட்டு சத்து போங்கள். இது நண்பாக நிம்மதியாக. அதான் நான் முடிவு பண்ணிட்டேன். எல்லாரும் வரமுறை இலவசம் தாரம்ன்றான். நான் ஏன் சொல்லாம போகணும்? நானும் தாரேன். வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர், வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர். நிறுத்தது எங்கேன்னு மொட்டை மாடியில இடம் தந்துறேன். அப்படியே மேல பறந்து கையில இறங்கி வீட்டுக்குள்ள போயிடும். குடும்ப தலைவிக்கு 2000 டிஎம்கே, 2000 ஏடிஎம்கே, 2000 டிவிக்கே. நான் வந்து குடும்ப தலைவிக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிலோ தங்கம், சுத்த தங்கம். என்ன சிரிக்கிற? அவன் நான் நம்புவேன், நான் சொன்ன நம்ப மாட்டேன், நம்ப மாட்டேன். எப்படி மதுரையில ஒரு மான தமிழ திருந்திட்டான். நான் நம்ப எத்தனை காலத்துக்கு நம்ம ஏமாறுவோம்? நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை வர்றாரு, நாங்க யாரையும் ஏமாத்த மாட்டோம், ஏமாறவும் மாட்டோம். எத்தனை காலத்துக்கு ஏமாறது சொல்லு? இலவசம் கொடுக்கிறேன், அதுல இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறேன்? 10.5 லட்சம் கோடி ஒரு நாட்டுக்கு கடன், 10.5 லட்சம் கோடி கடன். ஒரு வீட்டு தகப்பன் பிள்ளைக்கு எதை வைத்து விட்டு போறானோ இல்லையோ, கடனை வைத்து விட்டு போக கூடாது. கடன்கார பைய மகன் என்பதை மட்டும், அந்த பேரை மட்டும் வைத்து விட்டு போக கூடாது. ஆனால் வீட்டு தகப்பன் அப்படின்னா நாட்டை ஆளுகிற தலைவன் இதுவரை 10.5 லட்சம் கோடி 10.5 லட்சம் கோடி கடனை பெற்று நிறைவேற்றிய ஒரு நலத்திட்டம் என்ன என்று என் முன்னாடி கூடியிருக்கிற என் இனமான சொந்தங்கள், என் உயிரினிமிலேயின் உடன் பிறந்தார்கள் கேள்வி எழுப்பி பார்க்கணும். ஒரு நாட்டில் வளத்திலே சிறந்த வளம் அறிவு வளம் தான், கல்விதான். கல்வியை தரம் உயர்த்தி தன் நாட்டு பிள்ளைகளுக்கு சரியாக சமமாக கொடுத்தது இந்த 10 லட்சம் கோடியில் என்று யாராவது சொல்ல முடியுமா? இல்லை. கல்வியை மாணவர்கள் கடன் வாங்கி கற்கிற நிலைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும், அறிவை கொடுத்து நல்ல மனிதனாக்கி இந்த நாட்டில் விட்டுவிட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பெரும் பொருள் செலவு, முடியல, கடனை வாங்கி படிக்க வைக்கிறான். மறுபடி தேர்தல் வரும்போது இந்த ஆட்சியாளன் சொல்றான், கல்வி கடன் தள்ளுபடியும். கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் கடன். அது எப்படி கடன் வாங்கி படிக்கிற நிலைமைக்கு ஏன் வைத்தாய்? கல்வி கடன் தள்ளுபடி.